வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு 26 ஃபீட்டுக்கு 39 ஃபீட் ஒரு பிளாட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னர் பிளாட்டாக இருக்குது. இந்த பிளாட்டுக்கு டோட்டலாக 2 ஆப்ஷன் டிசைன் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே வந்து கீழே ஒரு ரெண்டல் கான்செப்ட்லையும் மேலே வந்து டியூப்ளெக்ஸ் மாடல்லையும் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் உங்களுக்கு டியூப்ளெக்ஸ் மாடலில் இருக்கும், கீழே மட்டும் உங்களுக்கு ரெண்டல் கான்செப்டில் வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு நார்த்து ஈஸ்ட் ரெண்டு சைட்லையும் நமக்கு ரோடு இருக்கிறதால ரெண்டு சைட்லையும் வந்து நம்ம கார் பார்க் ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ நான் இப்போதைக்கு இந்த ஆப்ஷனில் வந்து ஈஸ்ட்டில் தான் உங்களுக்கு என்ட்ரு வர மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்கேஸ் வந்து நார்த்தில் நம்ம வந்து பில்டிங் ஓரியன்டேஷனே மாற்றணும். ஸோ நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங்கில் என்ட்ரானோடனே உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் ஏரியா ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த கார் பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா டூ வீலரும் வந்து கூடவே ஆட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸும் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 27 ஃபீட்டுக்கு 10 ஃபீட் 9 இன்ச் அளவில் இருக்குது. அதே மாதிரி கீழே வந்து ஒரு 1 BHK மாதிரி ஒரு டிசைனும் பண்ணியிருக்கேன். ஸோ கிச்சன் வந்து சவுத் ஈஸ்ட் கார்னர்லையும் சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பீரோ வைக்கிற மாதிரி ஒரு பொசிஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கேருந்து இந்த சைடில் நம்ம டாய்லெட் போகிற மாதிரி ஒரு பொசிஷன் இருக்குது. ஸோ இந்த ஹாலோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10.5க்கு 10.3ன்ற மெஷர்மெண்ட்டில் இருக்குது. இந்த கிச்சனும் வந்து 10.5க்கு 6.6ன்ற மெஷர்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வார்ட்ரோப் சைஸ் வந்து உங்களுக்கு 3 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 4 ஃபீட்ன்ற அளவில் இருக்குது. ஸோ இந்த ஆப்போசிட்டில் மொத்தம் நம்ம ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குபேர மூலைன்றதால இது நம்ம லாக்கர் பொசிஷனாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்பவும் நல்லதும் கூட நம்ம இந்த சைடில் யூஸ் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் இந்த சைடில் டாய்லெட்னு பார்த்தோம்னா 6 ஃபீட் 10 இன்ச்சுக்கு 4 ஃபீட்ன்ற அளவில் இருக்குது. ஸோ ஒரு மீடியம் சைஸ் டாய்லெட் சொல்லலாம். வாஷ் பேஸை நம்ம வெளியே வச்சிடலாம். நமக்கு கீழேருந்து ஒரு இன்ட்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வேணுன்றதுக்காக நான் கீழேருந்து ஒரு ப்ரொவிஷனும் ஒன்று கொடுத்துருக்கேன். அது வந்து ஒரு கோர்ட்யார்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஓடிஎஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரொவிஷன் வந்து ஃபுல்லாக நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். மேலே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஃப்ளோர் ஸ்லாபை நம்ம ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டா நம்ம கிரவுண்ட் ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம டாய்லெட் ஏரியாவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடச்ச மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்க ஸ்டார் கேஸ் ஏறி நம்ம மேலே ரீச் ஆனோம்னா வெஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு என்ட்ரு ஆகிற மாதிரி ஒரு ஹால் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கேன். இந்த ஹாலோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 13 ஃபீட்டுக்கு 10 ஃபீட் 3 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு பெட்ரூம் அக்காமடேட் பண்ணியிருக்கேன். இந்த பெட்ரூமும் வந்து ஒரு லான் ஃபீட் 10 இன்ச்சுக்கு 10 ஃபீட் 6 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இது ஒரு மீடியம் சைஸ்டு பெட்ரூம் தான். இதில் ஒரு வார்ட்ரோப் அட்டாச் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். 5 ஃபீட் பை 6 ஃபீட் 8 இன்ச்சுன்ற அளவில். ஸோ இந்த வார்ட்ரோப் மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 6 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 5 ஃபீட் 2 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ அப்படியே இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒரு கிச்சன் ஏரியாவும் ஒன்று கொடுத்துருக்கேன். 12 ஃபீட் பை 10 ஃபீட் 6 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ இதிலே வந்து நம்ம டைனிங்கும் அக்காமடேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து யூ ஷேப் கவுண்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ சென்டரில் வந்து நம்ம ஒரு ஐலாண்ட் கிச்சனும் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டராகவும் ஒரு ஏரியாவை நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். சென்டரில் இருக்கிற கோர்ட்யார்ட் பொசிஷன் நம்ம பெட்ரூம் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம கீழே ஒரு ஓடிஎஸ் பொசிஷன் மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்லாப் போட்டு மூடிட்டு இந்த சைட் ஃபுல்லாகவே ஒரு கோர்ட்யார்ட் பொசிஷன் நம்ம காட்டிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு ஹாலில் இருந்தும் பெட்ரூம்ல இருந்தும் விசிபிலிட்டி இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பெட்ரூமில் மட்டும் விசிபிலிட்டி வேணும்னா அந்த வால் ஃபுல்லாகவே நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு பெட்ரூம்காக மட்டும் ஃபுல்லாக ஓப்பனிங் கொடுத்துக்கலாம். ஸோ அங்கேருந்து நம்ம வந்து இந்த ஏரியாவுக்கு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த டாய்லெட் வென்டிலேஷனுக்கும் இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படியே செகண்ட் ஃப்ளோருக்கு வந்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு 2 பெட்ரூம் கொடுத்துருக்கேன் அதே மாதிரியே. ஸோ இந்த 2 பெட்ரூமும் வந்து நமக்கு சவுத் வெஸ்ட் கார்னரில் இருக்கிற பெட்ரூம் வந்து சேம் லேஅவுட்டில் வந்துடுது. சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒரு டாய்லெட் பொசிஷன் பண்ணிவிட்டு பெட்ரூம் வந்து இந்த சைடில் நம்ம போட்டுக்கலாம். 9 ஃபீட் 3 இன்ச்சுக்கு 10 ஃபீட் 6 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு ஃபேமிலி லான்ச் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ அங்கேருந்து ஒரு பால்கனி பொசிஷனும் ஒன்று வந்துடுது. ஸோ கீழே உள்ள பால்கனி மாதிரி இதுவும் அதே சைஸில் இருக்கும். அந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் 9 இன்ச்சுக்கு 10 ஃபீட் 6 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இந்த பில்டிங்க்கு வந்து நம்ம ஆல் அரௌண்ட் செட் பேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் உங்களுக்கு ஒரு 1.5 அடி கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து இந்த சைடு இருக்க பில்டிங் வந்து நமக்கு மெர்ஜ் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த சைடில் ஒரு 3 ஃபீட்டும் ஃப்ரண்ட்டில் ஒரு 5 ஃபீட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நார்த் சைடு ஒட்டி வந்து நம்ம பில்டிங் பிளேஸ் பண்ணியாச்சு. இது வந்து கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிறதுல இது அப்படி தான் தெரியும். ஸோ இது வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடுது நம்ம வால். இந்த பிளாட் உங்களுக்கு கோர்ஸாக இருக்குது. ஸோ பாட்டமில் உங்களுக்கு இந்த சைடில் உங்களுக்கு காம்பவுண்ட் பிளேஸ் பண்ணிங்கன்னா கூட இந்த சைடு எல்லாமே வந்து உங்களுக்கு ஈவனாகவே அமைஞ்சிரும். ஸோ வாங்க இப்போது நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் 2க்கு வந்தீங்கன்னா ஆப்ஷன் 2ல் உங்களுக்கு சேம் அந்த கார் பார்க்கிங் நார்த் ஈஸ்ட் கார்னரில் கொடுத்துட்டு மீதி இந்த ஸ்டார்கேஸ் ஓரியன்டேஷன் மட்டும் நம்ம சவுத் ஈஸ்ட்டுக்கு கொண்டு வரோம். ஸோ இந்த சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒரு ஸ்டார்கேஸ் ஓப்பனாகவே கொடுத்துட்டு மேலே வந்து நம்ம இந்த டியூப்ளெக்ஸ் மாடலுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். கீழே உள்ள ரெண்டல் கான்செப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹாலில் ஒன்று கொடுத்துருக்கேன். ஹால் வந்து 14.7க்கு 10 ஃபீட்டுன்ற தாராளமான மெஷர்மெண்ட்டில் இருக்குது. கிச்சனும் பார்த்தீங்கன்னா 8 ஃபீட்டுக்கு 11 ஃபீட்டுன்ற மெஷர்மெண்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஹால்லேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து கிச்சன்லேருந்து நம்ம இந்த பெட்ரூமுக்கு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். 11 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 11 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது சவுத் வெஸ்ட் கார்னரில். ஸோ அப்படியே நம்ம உள்ள வந்தால் ஒரு சின்னதாக ஒரு வார்ட்ரோப் ஏரியா மாதிரி ஒன்று பார்க்குறீங்க. இது வந்து ஒரு டால் யூனிட்டோ இல்லை ட்ரெஸ்ஸிங் யூனிட்டாவோ நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா 6 ஃபீட்டுக்கு 5 ஃபீட்டுன்ற அளவில் ஒரு மெஷர்மெண்ட்டில் ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த டாய்லெட்டும் நமக்கு வந்து இந்த சைடில் வென்டிலேஷன் கொடுத்துக்கலாம். இல்லைனா இந்த பேக் சைட்லையும் நம்ம வென்டிலேஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ நம்ம அப்படியே மேலே வந்தோம்னா நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் டியூப்ளெக்ஸ் மாடல் வீட்டுக்கு நம்ம ரீச் ஆகிறோம். ஸோ என்ட்ரியிலே வந்து நம்ம ஒரு வால் ஒன்று பார்க்குறோம். இதில் வந்து நம்ம ஸ்டெப்ஸ்லேருந்து இந்த வால் இருக்கும் ஒரு 4 ஃபீட்டு அளவில் இருக்கும். ஸோ தாராளமாகவே நம்ம
பீரோ இந்த சாமான்லாம் நம்ம ஈஸியாக கொண்டு வந்துக்கலாம். ஸோ அப்படியே உள்ள வந்தோன்னா ஒரு ஹால் ஒன்று பார்க்குறீங்க 14 ஃபீட்டுக்கு 11 ஃபீட்டுன்ற மெஷர்மெண்ட்டில். ஸோ இதில் வந்து நார்த் ஈஸ்ட்டுக்கான ஒரு பால்கனியும் உங்களுக்கு பெருசாக ஒன்று வந்துடுது. இது வந்து நம்ம ஒரு அவுட்டோர் சிட்டிங்காகவும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். 9 ஃபீட் பை 7 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் சவுத் ஈஸ்ட்டுக்கான ஒரு கிச்சன் ஒன்று கொடுத்துருக்கேன். 11 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 7 ஃபீட்டுன்ற மெஷர்மெண்ட்டில். ஸோ இந்த கிச்சனுக்கு தாராளமாகவே இந்த சைட்லேருந்து நம்ம வென்டிலேஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ அதே மாதிரி நமக்கு பெட்ரூமும் ஒன்று இருக்குது 11 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 11 ஃபீட்டுன்ற மெஷர்மெண்ட்டில். ஸோ இந்த பெட்ரூம்க்கு வந்து நம்ம ஹால்லேருந்து ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ இந்த பெட்ரூம்லேருந்து டாய்லெட் என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு வார்ட்ரோப் ப்ரொவிஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி டாய்லெட்டுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே. ஸோ இந்த டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட்டுக்கு 5 ஃபீட்டுன்ற லெவலில் இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு வந்து கோர்ட்யார்ட் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த கோர்ட்யார்ட் வந்து அரௌண்ட் ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வருது. ஸோ இந்த கோர்ட்யார்ட் பார்த்தீங்கன்னா வந்து 3 இடத்துல இருந்து நமக்கு வியூ தாராளமாகவே கிடைக்கும். ஒன்று ஹாலில் இருந்து, இன்னொன்று பெட்ரூமில் இருந்து, இன்னொன்று டாய்லெட்லேருந்து நமக்கு தாராளமாகவே இருக்குது. ஸோ இந்த ஹால்லேருந்து நம்ம ஒரு வியூ மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டோம்னா இது ஃபுல்லாக நம்ம வந்து பிளான்டர் பாக்ஸோ இல்லை வந்து ஒரு ஸ்டாச்சூஸ் மாதிரி வச்சு நம்ம சென்டரில் இந்த ஏரியாவை நல்லா எடுத்து காட்டிக்க முடியும். அதுவும் இல்லாமல் வீடு வந்து நல்லா கன்ஜஸ்டடாகவும் இருக்காது, வெளிச்சமும் தாராளமாகவே கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு வந்தோம்னா செகண்ட் ஃப்ளோர்லையும் சேம் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். அதே பெட்ரூம் உங்களுக்கு ஃபாலோ ஆகுது. சவுத் வெஸ்ட்டுக்கு ஆனில் டாய்லெட்டும் அதே கான்செப்டில் ஃபாலோ ஆகுது. சென்ட்ரல் நம்ம கோர்ட்யார்டும் அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸும் வந்து நம்ம டிசைட் பண்ணுறது பொறுத்து விண்டோ ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ 2 பெட்ரூமுக்கும் உங்களுக்கு இந்த வியூ பாயிண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஒன்று இந்த பெட்ரூமுக்கு நம்ம கொடுத்துக்கலாம், இல்லைனா இந்த பெட்ரூமுக்கு நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ நார்த் ஈஸ்ட் கார்னரில் இருக்கிற பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 11 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 10 ஃபீட்டுன்ற மெஷர்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம ஃபேமிலி லான்ச்சும் வந்து 11 ஃபீட்டுக்கு 11 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. ஸோ அப்படியே நார்த் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பால்கனி ப்ரொவிஷன் வந்து நம்ம 2 சைடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று இந்த சைட்லேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பெட்ரூம் சைட்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பால்கனி சைஸ் பார்த்தீங்கன்னா 9 ஃபீட்டுக்கு 7 ஃபீட் 4 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டார் கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஓப்பனாகவே கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபேமிலி லான்ச்சே உங்களுக்கு பெருசாகவே தெரியும் இந்த சைட்லேருந்து நம்ம பார்க்கும்பொழுது. ஸோ செட் பேக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சேம் செட் பேக் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லையும் செகண்ட் ஆப்ஷன்லையும். ஸோ பேக் சைடில் உங்களுக்கு 1.5 அடியும், சைட்ஸில் வந்து உங்களுக்கு 3 ஃபீட்டும், ஃப்ரண்ட்டில் வந்து 5 ஃபீட்டும் விட்டுருக்கேன். ஸோ இந்த சைடில் வந்து நார்த் ஃபேஸிங்கில் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பிளாட் ஒட்டி கட்டுற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.